ஹே கைஸ், வெல்கம் டு our பியூட்டி சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஏஐ சாரி ப்ரோட்ரைட் அண்ட் ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர் பத்தின சீக்ரெட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கண்டிப்பா ஒரு பெஸ்டான அவேர்னஸ் வீடியோவா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம our பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கரண்ட்ல ஏஐ செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் ஜெமினி நானோ பனானா 3D ஃபிகர் அண்ட் ரெட்ரோ சாரி ப்ரோ ட்ரைல் வைரலா போயிட்டு இருக்கு. இன்ஸ்டால நிறைய பேரு உங்க போட்டோஸை அப்லோட் பண்ணிட்டு சாரி ப்ரோட்ரைட்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே ஃபன்னா இருக்கும், கலர்ஃபுல்லாவும் இருக்கும். பட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸோடைய டேட்டா சேஃபா இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு செல்ஃபி அப்லோட் பண்ணினா அது ஏஐயோடைய டேட்டா பேஸ்ல சேவ் பண்ணிடுவாங்க. ஃபியூச்சர்ல அதை ட்ரைனிங் மாடலுக்கு யூஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விளம்பரங்களுக்கு உங்களுடைய போட்டோவை யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் தேர்ட் பார்ட்டிக்கு இதை சேல் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய பெர்மிஷன் இல்லாமையே நடக்கும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மை ஃபேஸ் ஆப்ல 2019ல நிறைய யூசர்ஸ் போட்டோவை அப்லோட் பண்ணாங்க. லேட்டரா அது அவங்களுடைய பெர்மிஷன்ஸ் இல்லாமையே ஆடுக்கு யூஸ் பண்ணியும் இருக்காங்க. ஒரு இன்ஸ்டா யூசர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி இருக்காங்க. அவங்க சாரி ப்ரோட்ரைட் ட்ரெண்டை ட்ரை பண்ணி இருக்காங்க. ஒரிஜினல் போட்டோல அவங்களுக்கு மச்சம் இல்லை. பட் ஏஐ ஜென்ரேட் பண்ண சாரி போட்டோல லெஃப்ட் ஹேண்ட்ல அவங்களுக்கு மச்சம் வந்திருக்கு. எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரி. அதாவது உண்மையாலே அவங்களுக்கு மச்சம் இருந்திருக்கு. ஆனா அவங்க அப்லோட் பண்ண போட்டோல அந்த மச்சம் இல்லை. ஆனா ஏஐ அதுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்த போட்டோல மச்சம் இருந்திருக்கு. இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏஐ உங்க ஹிடன் ஃபீச்சர்ஸ் கூட டிடெக்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்க பாடி டீடைல்ஸ் கூட அனலைஸ் பண்ணி வச்சிருக்கு. சைபர் செக்யூரிட்டியில இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்க ஃபேஸை அப்லோட் பண்ணிட்டா அதை ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணவும் கேஒய்சி ஃப்ராடுக்கு யூஸ் பண்ணவும் ஈவன் டீப் ஃபேக் வீடியோஸ்ல எடிட் பண்ணவும் அதை யூஸ் பண்ண பல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு செலிபிரிட்டியோடைய ஃபேஸ் ஏஐல அப்லோட் பண்ணப்பட்டா டீப் ஃபேக் வீடியோ ரெடி பண்ண 2 மினிட்ஸ் போதும். அதே டெக்னாலஜி உங்க பர்சனல் போட்டோக்கு யூஸ் பண்ண ரொம்பவே கஷ்டம் கிடையாது. ஃபேஸை அப்லோட் பண்ணினா என்னென்ன நடக்கும்ன்றத பார்த்தாச்சு. இப்போதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எதுக்காக கூகுள் அவங்களுடைய ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டரை இவ்வளோ ஃப்ரீயா எல்லாருக்கும் கொடுக்கணும்? அதுவும் ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ அன்லிமிட்டடான போட்டோஸை கூட ஜென்ரேட் பண்ண முடியும். யாராச்சும் ஒரு ப்ராடக்டை தயாரிச்சுட்டு அது ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? பண்ணா அவங்களுக்கு லாஸ் ஆகாதா? அப்போ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் ஒரு சோப்பு விற்கணும்னா கூட வீடு வீடா போய் அந்த சோப்பை சாம்பிளா கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு அது நல்லா இருந்தா மட்டும்தான் திருப்பி வாங்குவாங்க. இந்த ஏஐ இமேஜ் ஜெனரேட்டரை இப்படியும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சோம்னா மேனுஃபேக்சர் பண்ற அந்த பொருளுடைய முதலாளி அந்த பொருளை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணா என்னென்ன விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இதை யாருமே ஓப்பனா கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு ட்ரிக்ஸ் தான் ஃப்ரீ வெர்ஷன் ஏஐ. இப்போ சம்டைம்ஸ் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்து ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம மூடிக்கு ஏத்த மாதிரி ரீல்ஸ் வரும். நம்ம சேடா இருந்தா சேடா இருக்கிற மாதிரி ரீல்ஸ் வரும். ஹாப்பியா இருந்தா ஹாப்பியா இருக்கிற மாதிரி ரீல்ஸ் வரும். அந்த அளவுக்கு கூகுள் நம்மளுடைய அல்காரிதம் நம்ம மைண்டை ரீட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு சிங்கிள் வீடியோக்கு நம்ம லைக் போட்டா கூட அது ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் நமக்கு சஜஷனா வரும்.
அந்த காலத்துல எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடாத, டிபி வைக்காத, வாட்ஸ்அப்ல டிபி வைக்காத, ஏன்னா உன்னோட போட்டோ வந்து லீக் ஆயிடும்னு சொல்லிட்டு. அத தப்பா யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. மேபி இதெல்லாம் ஒரு 90s கிட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ இந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிற 2K கிட்ல இருந்து 80s கிட் வர என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய போட்டோவை நம்மளே கொண்டு போய் ஒரு ஏஐ கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட டேட்டாவை நம்மளே கொண்டு போய் நீ வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஏஐ கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே மக்களுடைய அறியாமை தான் காரணம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் யாருமே அந்த பொருளுடைய கெட்ட விஷயத்த வெளியே சொல்லவே மாட்டாங்க. அவங்க சொல்லாததுனால அதோடைய விளைவுகள் என்னன்னு நமக்கு தெரியாம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர் என்ன பண்ணும்னா நம்ம ஃபேஸ்ல என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நிறைவாக்கி தரும். ஸோ அதனால தான் அந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது நமக்குள்ளலாம் ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. ஆனா, அது நிஜமாலே உங்க ஃபேஸான்னு நீங்க கொஞ்சம் நெனச்சு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பா உங்க ஃபேஸ் கிடையவே கிடையாது. ஒரு ஏஐ, அதாவது ஒரு ரோபோட்ட நீங்க உங்களா நெனச்சு அத ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்க ஃபேஸையே மறக்கடிக்கிற அளவுக்கு பண்ணிடுச்சு. நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த அழகா இருக்கிற ஃபோட்டோவ பார்த்துட்டு கண்ணாடியில போயி, ச்சே! அப்படி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல உங்க செல்ஃப் லவ் குறைய ஆரம்பிக்கும். என்னைக்குமே மனுஷங்களாகிய நம்ப ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இதுதான் நமக்கு கடவுள் கொடுத்த முகம். ஸோ இத நம்ம செல்ஃப் லவ்வோட கண்டிப்பா இத லவ் பண்ணியே ஆகணும். அத விட்டுட்டு ஒரு ஏஐ ரோபோட்ட போய் நான் தான் இதுன்னு சொல்லி நினைச்சு அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா அது நம்ம ஃபேஸே கிடையாது. ஸோ அப்ப என்ன சொல்றீங்க? ஏஐ இமேஜ் ஜெனரேட்டரே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களான்னு நிறைய பேரு கேட்பீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பொருளுடைய முதலாளிகள் யாருமே அவங்க தயாரிச்ச பொருளை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய தீய விபத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஓப்பனா யாருமே கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க இதை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிராபேக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. அது தெரியாததுனால தான் நம்மலாம் இதை யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சு அதை யூஸ் பண்ண கம்மி பண்ணணும். இது எல்லாத்துக்குமே காரணம் லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். நமக்கு கரெக்டான அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அவேர்னஸை கிடைக்கும் போது நம்ம பண்ற தப்புகளை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் அழிவை நோக்கி போகாது. ஸோ உங்க ஃபேஸை நீங்க லவ் பண்ணுங்க. உங்களுடைய உண்மையான ஃபேஸை, உங்களுடைய ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுங்க. அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கவே யோசிக்காதீங்க. அப்புறம் நம்ம லைஃப் ரொம்பவே கஷ்டமாயிரும். ரியாலிட்டியை விட்டுட்டு ஒரு ஃபேக்கான விஷயத்தையே நம்பி நம்பி ஏமாந்துருவோம். ஸோ இதை கண்டிப்பா உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ அதனால இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே போகணும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்க பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.